ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா முட்டை பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கணும். வதக்கி முடிச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கிட்டு நம்ம மசாலாக்காக மஞ்சள்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா திக்காகிறது வரைக்கும் நம்ம நல்லா கிளறிட்டு மல்லிக்கீரையும் அது கூட நம்ம ஆட் பண்ணி அதுக்கு கூட நம்ம சிக்கன் மசாலா, கரம் மசாலாவும் ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது எதுக்குன்னா அவிச்சு வச்ச முட்டையை வந்து லைட்டாக கீறி அதை அதுக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான். அப்போ மசாலா அப்போ தான் நல்லா பிடிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி பண்ணுறோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இது வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம தனியாக அதை வந்து இறக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஸ்டார் அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தையும் அதுக்கு கூட போட்டு நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பொன்னிறமாக சீக்கிரம் வரணும்னா உப்பையும் அதுக்கு கூட நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம நல்லா அரைச்சி வச்சுருந்தோம். அதையும் நம்ம அதுக்கு கூட போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஏன் நம்ம வந்து உள்ளி கூட அதை போடுறோன்னா பச்சை வாசனை வந்து உள்ளியில் இருக்கிறதும் போகணும், இஞ்சி பூண்டில் பேஸ்ட்டில் இருக்கிறதும் போகணும். அதுக்காக அதை நம்ம போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் அது கூட போட்டு கொத்தமல்லியும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மசி போல் வரணும். அது வரது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 2 கப் அரிசி எடுத்தோம். 2 கப் அரிசிக்கு வந்து 4 கப் தண்ணி ஊற்றணும். 1 கப்பு அரிசினா 2 கப் தண்ணி போதும். அப்புறம் நம்ம தேவையான புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எலுமிச்சை நாங்கள் வந்து ஒரு முழு எலுமிச்சை போட்டு அரிசியை நம்ம போட்டு மூடி வச்சுக்கலாம். கரெக்டாக 20 நிமிஷம் கழிஞ்சு நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு கூட நம்ம முட்டையும் போட்டு நம்ம வந்து மேலோட்டமாக தேவையான அளவுக்கு நெய்யையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். சுட சுட பரிமாறி தயிர் உள்ளி இருக்குல்ல, அதையும் வச்சு சாப்பிட்டா உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்கள் கைஸ். பாய்.